அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மேஷராசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மேஷராசி பற்றியும் ஆவணி மாத ராசி பலன் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் பட்ட கஷ்டத்தில் இருந்து எப்படி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தைரியம் அதிகங்க. மற்றவங்க தயங்கக்கூடிய விஷயத்த கூட இவங்க தைரியமாக முயற்சி பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நம்ம இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் தொடங்கினா என்ன நடக்கும், வேறு ஏதாவது நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எதிர்பாராமல் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது, பாதியில் நின்றுட்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லி கவலைப்படுவோம், பயப்படுவோம். ஆனால் இவங்க அப்படி கிடையாதுங்க. பிரச்சனைன்னு வந்தால் ஓடி ஒளியாமல் எதிர்த்து நிற்கக்கூடியவங்களுக்கு குணம் அதிகம். தைரியமாக அதை முயற்சி பண்ணுவாங்க. வாழ்க்கையில் நான் பார்த்துக்கிறேங்கிற மனநிலைமை இவங்களுக்கு ரொம்ப அதிகங்க. மனசில் பட்டதை நேரடியாக இவங்க சொல்லிடுவாங்க. பட்ட மாதிரி அப்படியே பேசுவாங்க. சுற்றி வளைச்சி பேசுகிற பழக்கம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு மூஞ்சிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. பிடிக்கல அப்படின்னாலும் எனக்கு பிடிக்கலன்னு முகத்துக்கு நேராக அரைஞ்ச மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் சில நேரங்களில் இவங்களோட பேச்சு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தோணும். இவங்கள பிடிக்காம கூட போகும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் மேஷராசிக்காரர்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதில் முழு வேகத்தோடு இவங்க இறங்கிடுவாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செஞ்சே தீர்வேன், இது என்னென்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முழுமையாக இவங்க இறங்கிடுவாங்க. பிடிச்ச மனுஷங்களுக்குன்னே இவங்க நிறைய செய்வாங்க. இதுதான் செய்வேன் நான் அப்படின்னு ஒரு பாகுபாடெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றுவாங்க, செய்வாங்க. இவங்களுக்கு பிடிச்ச வேலையில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு நோக்கம் வச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு இலக்கை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அடையிற வரைக்கும் விடாமல் இவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, அதை அடையிற வரைக்கும் இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சோர்ந்துருவாங்க. என்னடா இது இத்தனை தடவை முயற்சி பண்ணுறது, எத்தனை தடவை நம்ம எவ்வளோ பாடுபடுறது, இதை விட்டுட்டு வேறு பார்க்கலான்னு நினச்சிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அதை அடையிற வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணுவாங்க. அன்பு வச்சவங்ககிட்ட ரொம்பவே பாதுகாப்பாகவும் அக்கறையாகவும் இவங்க இருப்பாங்க. நீங்கள் பாசம் வச்சுட்டீங்க மேஷராசிக்காரங்க மேலே அப்படின்னா அவங்க அவ்வளோ அக்கறையாக உங்களை பார்த்துக்குவாங்க. ஆனால் பதிலுக்கு உண்மையும் மதிப்பும் கிடைக்கணும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அது கரெக்டு தானேங்க. நாம் ஒரு பாசம் வைக்கிறோம், நம்ம ஒருத்தரை பார்த்துக்குறோம் அப்படின்னா நமக்கும் அதே ஏக்கம் நமக்கு கிடைக்கணுங்கிற ஒன்று எண்ணம் இருக்கும்ல. அடுத்தா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான குணம், இவங்களுக்கு பிடிக்காததை ரொம்ப நேரம் சகிச்சுக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. பிடிக்கல அப்படின்னா சகிச்சுக்கிறதுக்கு அவங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. பொய் பேசுகிறதே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்கள அவமதிக்கிறதே இவங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இவங்களோட சுதந்திரத்தில் யார் தலையிடுறாங்களோ அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. தலையிடுறது பிடிக்காது இவங்களுக்கு. அவங்க சுதந்திரமாக செயல் பண்ணணுன்னு விரும்புவாங்க. அதில் யாராவது மூக்க நுழைச்சி என்ன இப்படி செய்கிற, ஏன் இப்படி நடந்துக்கிற, ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது பிடிக்காது. ஒரு தடவை சொன்னோமா அதோட விட்டுறணும். இவங்க திரும்ப திரும்ப சொல்லியிருந்த அவங்களுக்கு பிடிக்காது. தேவையில்லாமல் கட்டுப்படுத்த நினச்சாங்க அப்படின்னா அவ்வளோதான், கொதித்து எழுந்துருவாங்க. இவங்களோட கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன் நம்ம கட்டுப்படுத்தணும் தேவையில்லாமல், அது நான் அவங்களுக்கு அடங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கோபம் நிறைய வந்துடும். கோபம் வந்த உடனே இவங்க வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் பல நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா கோபம் வேகமாக வந்தாலும் அதே வேகத்தில் குறைஞ்சும் போயிடும். அது ஒரு பழக்கம் இருக்குது இவங்கக்கிட்ட. எவ்வளோ சீக்கிரமாக அவங்க கோவப்படுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க கோபம் தணிஞ்சிரும். உறவில் பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரங்க அன்பில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் மரியாதையும் தான். ஒருத்தர் நம்ம கூட பழகிறாங்க அப்படின்னா அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களும் இருப்பாங்க. அதே தான் இவங்க பழகிறவங்ககிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தவங்க மனசார நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கூட துணையாக நிற்பாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. கண்ணாடி பாத்திரத்தை உடைச்சிட்டோம் அப்படின்னா அது சுக்குநூறாக உடஞ்சிரும், திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த மேஷராசிக்காரங்களும். பணம் மற்றும் வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இவங்களுக்கு நிறையா இருக்கும். புது முயற்சிகளை தொடங்கும் துணிச்சல் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது. அதான் முன்னவே சொன்னேன், எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா செஞ்சுருவாங்க. அது எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் அதில் ஜெயிச்சும் காட்டுவாங்க. அவங்க பயப்படவே மாட்டாங்க. இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கவே மாட்டாங்க. முயற்சியை தொடங்குகிற துணிச்சல் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும்.
ஆனால் சில நேரத்தில் அவசர முடிவு இல்லை அப்படின்னா யோசிக்காத செலவு செய்கிறது மாதிரியான குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். செலவு விஷயத்தில் அவசரமாக முடிவு எடுத்துருவாங்க. அது பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான், கஷ்டம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களே யோசிப்பாங்க, அடடா இது அவசரப்பட்டமாக அதை செஞ்சுருக்க வேண்டாம் அப்படின்னு. மேஷராசிக்காரர்களோட பெரிய பலமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய தைரியம். தோல்வி வந்தாலும் மனம் உடைஞ்சு ரொம்ப நாளைக்கு உட்கார்ந்துருக்கிறத விட அடுத்த முயற்சியை தொடங்கிடணுங்கிற மனநிலைமை இவங்களுக்கு அதிகம். அது இருந்தால் போதுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மனசு உடஞ்சி ஓரத்தில் போய் உட்காந்துடவே மாட்டாங்க. ஐயோயோ இதை தொட்டுட்டுமா, இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. இதில் தோத்துட்டுமா, இதை இதாகிட்டுமா, அடுத்தது என்ன செய்யணும், அடுத்த ஒரு முயற்சியில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, மேஷராசிக்காரங்க வெளியில் கோபக்காரங்களாக தெரிஞ்சாலும் கூட மனசில் நல்ல உள்ளம் கொண்டவங்க. பிடிச்சவங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவங்க, பிடிக்காததை வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க, சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் ரொம்பவே மதிக்கிறவங்க. இந்த மேஷராசிக்காரங்க கொஞ்சம் காலமாக பட்ட வேதனை, கஷ்டம், அவமானம் இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அதெல்லாம் போதும். இனி உங்கள் நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. யாரையுமே நம்பாதீங்க. நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தாங்க மிஞ்சும். இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க. குறிப்பாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த கொஞ்சம் காலமாக வாழ்க்கையில் கொடுக்குற சோதனைகளும் மனுஷங்க கொடுக்குற அவமானமும் சொல்லி மாளாதுங்க. நீங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சப்பெல்லாம் உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி நிற்கிறீங்க? உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேஷராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலமே அவங்களோட நேர்மையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் தாங்க. ஆனால் யாருக்காக இவங்க தன்னோட நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து உதவி செஞ்சாங்களோ அவங்களே கடைசியில் இவங்களுக்கு எதிராக மாறினதை பார்த்து இவங்க அதிர்ச்சி அடைகிற அனுபவம் கூட இவங்களுக்கு வந்திருக்கும். நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு ரொம்ப சுலபமாக இவங்களை பார்த்து கேட்டுருவாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. பண விரயமும் பொருளாதார நெருக்கடியும் நிறைய இவங்களுக்கு வந்திருக்குங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடச்சிருக்காது. கைக்கு வந்த பணம் வாய்க்கு எட்டாமல் போயிருக்கும். மற்றவங்கள நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்தது, கடன் பிரச்சனையில் சிக்கி நிம்மதி இல்லாமல் தூக்க தொலைச்ச இரவுகள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் ரொம்ப அதிகமாகவே நடந்திருக்கும். சொந்த பந்தங்களோட புறக்கணிப்பு, உங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலையோ இல்லை அப்படின்னா நண்பர்கள் வட்டத்துலேயோ நீங்கள் கஷ்டப்பட்டப்போ யாருமே கூடவே நிற்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சால் போதும் அதை பெருசுப்படுத்தி உங்களை மன ரீதியாக ரொம்ப காயப்படுத்துவாங்க. உங்கள் நேர்மையை சந்தேகப்பட்டு உங்கள் குணத்தை தவறாக சித்தரிச்சோ நீங்கள் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்கள் மனசில் ஆழமான வடுவாகவே அது மாறி இருக்கும். உங்கள் முயற்சிகளில் முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க. தாமதம் நிறைய நடந்திருக்கும். தொழில், வேலை, படிப்புன்னு எதை தொட்டாலுமே கடைசி நேரத்தில் கை நழுவி போயிருக்கும். இவ்வளோ உழைக்கிறோமே, ஏன் நமக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தனியாக உட்காந்து அழுத நாட்கள் நிறைய இருக்கும். நெருப்பில் வெந்தாதாங்க தங்கம் பிரகாசிக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட நீங்கள் வீழ்வதற்காக பிறந்தவங்களே கிடையாது. வீழ்ந்தாலும் மறுபடியும் எழுந்து சிங்கம் மாதிரி இந்த அவமானங்களையும் கஷ்டங்களையும் உங்களால் உடைக்க முடியும். இந்த கஷ்டமெல்லாம் உங்களை பட்டத்திட்டுறதுக்காக தான். நீங்கள் வந்த அனுபவத்து மூலமாக யார் உண்மையாக உங்கள் கூட இருக்காங்க, யார் போலிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. கடந்த காலம் தந்த காயங்கள்லாம் மறந்து அடுத்து வரப்போகிற பொன்னான காலத்தை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி அனுபவங்கள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துட்ருக்க மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேஷராசிக்காரர்களோட கர்மா என்ன, ஏன் இவங்களுக்கு இந்த பிறவி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேஷராசிக்காரர்களோட கர்மா பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷம் ராசி சக்கரத்தில் முதல் ராசி. அதனால் இவங்களோட வாழ்க்கையில் முக்கிய கர்ம பாடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னை அறிஞ்சிக்கிட்டு தன்னுடைய சக்தியை சரியான வழியில் பயன்படுத்த கற்றுக்கிறது. மேஷராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே தைரியம், வேகம், போட்டி மனப்பான்மை, சுயநம்பிக்கை, தலைமைத்துவ குணம் இருக்கும். ஆனால் இதே குணங்கள்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு அப்படின்னா கோபம், அவசரம், பிடிவாதம், நான் தாங்கிற எண்ணம் இதெல்லாம் மாறலாம். அதனால் இவங்களுடைய கர்ம பாடம் வெறுமனே வெற்றி பெறுறது கிடையாதுங்க. வெற்றி பெற்றாலும் பணிவோடு இருக்கணும்னு கற்றுக்கிறது தான். ஏன் இந்த பிறவி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேஷராசியோட ஆன்மீக நோக்கத்தை இப்படி புரிஞ்சுக்கலாம். பயத்தை தாண்டி தைரியத்தை வளர்க்குறது, கோபத்தை செயல்திறனாக மாற்றுறது, அவசரத்தை பொறுமையாக மாற்றுவது, போட்டியை ஆரோக்கியமான முன்னேற்றமாக மாற்றுவது, தனக்காக மட்டும் வாழாமல் மற்றவங்களுக்காகவும் உதவுறது, தோல்வியை கண்டு உடஞ்சி போக மறுபடியும் எழுந்து நிற்கிறது, நாங்கிற எண்ணத்துலேருந்து நாம்ங்கிற எண்ணத்துக்கு வர்றது. உறவுகள்லேயும் இவங்களுக்கு ஒரு கர்ம பாடம் இருக்குங்க.
மேஷராசிக்காரங்க மனசில் பட்டதை நேரடியாக சொல்லக்கூடியவங்க. ஆனால் வாழ்க்கையில் சில உறவுகள் இவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். உண்மை பேசுறது மட்டும் போதாது, அதை எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம். தன்னை மதிக்கணுங்கிறது போல எதிரில் இருக்கிறவங்களையும் மதிக்க கற்றுக்கிறது இவங்களோட முக்கியமான வாழ்க்கை பாடமாக சொல்லலாம். மேஷராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் கர்ம ரீதியாக அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவாக சம்பாதிக்கிறத விட நிலையாக சம்பாதிச்சு உருவாக்குங்க. அவசர முதலீடு, அவசர தொழில் முடிவு, யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுக்கறது, இதிலெல்லாம் அனுபவங்கள் மூலமாக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு வரும். இவங்களோட மிகப்பெரிய கர்ம பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்களோட மிகப்பெரிய பலம் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் சரி மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்னு எழுந்து நிற்கக்கூடிய மனப்பான்மை இவங்ககிட்ட இருக்கும். அதனால தான் மேஷராசியோட ஆன்மீக பயணத்தை ஒரு வரியில் சொன்னால், தன்னுடைய நெருப்பை அழிக்காமல் அந்த நெருப்பை மற்றவங்களுக்கு வெளிச்சமாக மாற்றிக்கிறது தான் மேஷராசியோட கர்ம பாடங்க. இந்த பதிவு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன நட்சத்திரக்காரங்க ராசிக்காரங்கன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதாரண மாதமே கிடையாதுங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் காத்திருந்துருப்பீங்க. அதுக்கான நகர்வு இந்த மாதத்தில் ஆரம்பமாக போகுது. குறிப்பாக வேலை, படிப்பு, சொந்த தொழில், குடும்பம், பணவரவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனம், அவசர முடிவை கண்டிப்பாக எடுக்காதீங்க. இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு நகர்றாரு. ஆகஸ்ட் நடுப்பகுதியில் குரு கடகத்துலேயும், சனி மீனத்துலேயும், ராகு கும்பத்துலேயும், கேது சிம்மத்துலேயும் இருக்கிறது நிராயண கணக்குகள்லாம் காட்டுது. மேஷராசிக்கு ஆவணி மாதத்தோட மொத்த பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் முயற்சி இருக்கும். அதுக்கேற்ற பலன் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேஷத்துக்கு குரு 4 இடத்துல இருக்கிறதால வீடு, வாகனம், குடும்பம், மன நிம்மதி, சொத்து சம்மந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதால தேவையில்லாத செலவுகள், தூக்கமின்மை, மனக்குழப்பம், வெளிநாடு இல்லை அப்படின்னா தொலைதூர பயணம் போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனத்தை பெறணும். வேலை, தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்களை யோசிக்கிறது போல் சில சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதுவே உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் மாறும். வேலை மாற்றம் நினைக்கிறவங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் புதிய வாய்ப்பை முழுமையாக ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு செய்யணும். அதுதான் நல்லது. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய தொடர்புகள் மற்றும் புதிய முயற்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டு தொழில், பணம் மற்றும் பொறுப்புகளை தெளிவாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவு இருக்கும். ஆனால் வரது போலவே செலவும் வரக்கூடிய மாதமாக தான் இது அமைஞ்சிருக்கு. வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செலவும் இருக்கும். குடும்பம், வீடு, வாகனம், பயணம் இல்லை அப்படின்னா ஏற்கனவே நிலுவையில் இருந்த செலவுகள்லாம் நிறைய வரும். அதனால் பணம் வந்துருச்சு அப்படின்னு அதிகமாக செலவு செய்கிறத நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சேமிக்கிறதுலையும் கவனம் செலுத்தணும். வீடு, சொத்து பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீட்டை மாற்றணும், வீட்டை புதுப்பிக்கணுங்கிற எண்ணம்லாம் நிறைய வரும். சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆவணங்களை சரி பார்த்துட்டு முடிவு செய்கிறது நல்லது. திருமணம், குடும்பம், மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மூலமாக வரன் இல்லை அப்படின்னா புது பேச்சு வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் வந்தாலும் கூட பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. மேஷராசிக்காரங்க கோவத்தில் உடனே பேசிடாமல் இருந்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குங்க. வெளிநாடு, தொலைதூர வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி 12ஆம் இடத்துல இருக்கிறது காரணமாக வெளிநாடு, வெளிமாநிலம், தொலைதூர பயணம் இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் வேலை, படிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு நிறைய அதிகரிக்கும். ஏற்கனவே முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களில் தாமதமானாலும் கூட தொடர்ந்து முயற்சி செய்கிறது நல்லது. இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய பாடம், அவசர முடிவு வேண்டாம். திட்டமிட்டு எடுத்த முடிவு தான் வெற்றி தரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னாலே உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா அதுவே பெரிய பலனாக உங்களுக்கு மாறும். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கணும்னு காத்துட்ருக்குறீங்களா அப்படின்னா அதுக்கான நகர்வு இந்த மாதத்தில் ஆரம்பமாகலாம். குறிப்பாக வேலை, படிப்பு, சொந்த தொழில், குடும்பம், பணவரவு போன்ற விஷயங்களில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக அமையலாம். வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது தொழில் செய்யணும், புது வேலை பார்க்கணும், தன்னுடைய திறமையை பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் தொடங்கலாம்.
குடும்பத்தில் நீங்கள் சொல்வதற்கு மதிப்பு கூடுங்க. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன், அதுக்கு தொடர்பான பேச்சுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சில மனக்கசப்புகள்லாம் குறைஞ்சு அமைதி ஏற்பட போகுது. அதுக்கான சூழ்நிலை உருவாக போகுது. பெண்கள் குறிப்பாக பண விஷயத்தில் மற்றவங்கள முழுமையாக நம்பி முடிவெடுக்காமல் ஆவணங்களை சரி பார்த்து செயல்படுறது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் நல்ல முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்கு. படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருந்தவங்க மறுபடியும் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். இந்த மாதம் நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யலாம். குறிப்பாக தேர்வு, போட்டித் தேர்வு, உயர்கல்வி, புதிய படிப்பு தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த படிப்பை முடிப்பேனா அப்படின்னு சந்தேகப்பட்டவங்க கூட இந்த மாதம் தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக முடியுங்க. வெளியூர் இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் படிக்கணும்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் உருவாகும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை முயற்சி மற்றும் திட்டமிடுதல் மூலமாக நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம். பயிர், நீர் வசதி, செலவு, சந்தை விலை இதையெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் கணக்கிட்டு செயல்படுறது நல்லது. விவசாய நிலம் வாங்குறது, குத்தகை கெடுக்கிறது, இல்லை அப்படின்னா விவசாயம் தொடர்பான பெரிய முதலீடு செய்கிறது, இந்த விஷயங்களில் அவசரப்படாமல் ஆவணங்களை முழுமையாக சரி பார்க்குறது ரொம்ப நல்லது. உழைச்ச உழைப்பு வீணாகாது என்றைக்குமே. ஆனால் லாபத்தை பெற சரியான நேரத்தில் சரியான முடிவு தேவை. அதனால் இந்த மாதத்திற்கான முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள்லாம் வரலாம். ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள், புது தொடர்புகள், புது ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உருவாகலாம். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க திட்டமிட்டு செயல்படணும். ஆனால் கூட்டாளியை நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்தணும். வாய்ப்பு வந்துருச்சுங்கிறதுக்காக உடனே பணத்தை போடாதீங்க. கணக்கு பார்த்து, ஒப்பந்தத்தை படித்து பார்த்து, அனுபவசாலிங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நம்பிக்கை விடக்கூடாத மாதம். ரொம்ப நாளாக விண்ணப்பிச்சோம் வேலை கிடைக்கலையேன்னு இருக்கிறவங்க புது இடங்களில் முயற்சி செய்யுங்க. குறிப்பாக தொலைதூர வேலை, புதிய நிறுவனம், புதிய துறை, இல்லை அப்படின்னா வேறு நகரத்தில் வேலை தேடுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகளை தவிர்க்காமல் அதை முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம். உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மேஷத்துக்கு படைப்பாற்றல், தன்னம்பிக்கை, முன்னிலை பெறுதல் போன்ற கருப்பொருட்களை வலுப்படுத்தும் வகையில் ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. கடன் தொல்லை தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனை உள்ள மேஷராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவே திட்டமிட்டு செயல்படணும். கடன் ஒரே நாளில் முழுவதுமாக தீரும்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் வருமானத்தை அதிகரிக்கிறது, தேவையில்லாத செலவை குறைக்கிறது, பழைய கடனை முறையாக அடைக்கிறது மாதிரியான முயற்சிகளை ஆரம்பிக்க நல்ல காலமாக எடுத்துக்கலாம். புது கடன் வாங்கி பழைய கடன் அடைக்கிறது மாதிரியான முடிவுகளில் அவசரப்பட வேண்டாம். கடன் தீர வேணும் அப்படின்னா முதல்ல செலவை கட்டுப்படணும். அடுத்து வருமானத்தை அதிகரிக்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் கடனை அடைக்க திட்டம் போடணும். பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் வரும் வாய்ப்பு இருந்தாலுமே அதே நேரத்தில் குடும்பம், வீடு, இல்லை அப்படின்னா தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகளும் வரும். கவனமாக இருங்க. இந்த ஆவணி மாதத்தோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீர்னு உங்கள் கதவை தட்டலாம். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், படிப்புக்கான வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வருமானத்தை அதிகரிக்க புது முயற்சிக்காக இருக்கலாம். வாய்ப்பு வரும்போது மட்டும் தயங்கி நின்றாதீங்க. ஆனால் வாய்ப்பு வந்துருச்சுங்கிறதுக்காக அவசரப்படவும் வேண்டாம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வெற்றிக்கான 3 வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி, பொறுமை, திட்டமிடுதல். இந்த 3ஐயும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு முக்கியமான மாற்றத்துக்கான தொடக்கமாக அமையலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட வேலைகளில் சின்ன தடைகள்லாம் ஏற்பட்டு மறையும். சக ஊழியர்கிட்ட நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் புது முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு, இல்லை அப்படின்னா தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சீரான உணவு முறை மற்றும் எளிய தியானம் மூலமாக உடல் நலனை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் யோகமான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரித்து மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிக்கிறதால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுங்க. நினச்ச காரியம் எல்லாமே நடந்தேறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூட போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலக போகுது. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்பட போகுது. சகோதரர்களோட ஏற்பட்ட இடைவெளியெல்லாம் விலகி ஒற்றுமை உண்டாக போகுது. உறவினர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க.
வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. உங்கள் செல்வாக்கு உயரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால கெடு பலன்கள் குறைய போகுது. நிம்மதியான நிலை உண்டாக போகுது. வீண் செலவுகள்லாம் கட்டுப்படும். இருந்தாலும் கூட தனபுத்திரகாரகனும் சப்தமாதிபதியுமான சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் எதிர்மறையாக இருக்கிறதால உடல்நிலையில் கவனமாக நீங்கள் இருக்கிறதோட எதிர்ப்பாளினர் விஷயத்துலையும் ஓரடி விலகி இருக்கிறது தான் நல்லது. அது நன்மையை பண்ணும். உங்களுக்கு புதிய நட்புகளிடம் உங்கள் குடும்ப ரகசியத்தை வெளியிட வேண்டாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட ஆலோசனையை கேட்குறது எல்லா நேரத்துலையுமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கி நிம்மதியான நிலை ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் ஏற்பட போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18, 25, 27, செப்டம்பர் 7, 9. பரிகாரமாக நீங்கள் தேவபுரீஸ்வரரை வழிபட உங்களுக்கு இருந்த சங்கடமெல்லாம் இந்த மாதம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் செப்டம்பர் 1 வரைக்கும் சத்ருஸ்தானத்திலையும் அதுக்கப்புறம் சப்தமஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துறது நன்மை. தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட்டு அதனால் சங்கடத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை வரும். கவனமாக இருங்க. மனசில் கவலையும் நிம்மதியற்ற நிலையும் சிலருக்கு இருக்கும். புதுசாக அறிமுகம் ஆகக்கூடிய எதிர்ப்பாளினர் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு அப்படிங்கிற நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறதால ஒழுக்கத்தில் கவனமாக இருக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். சிலர் அவப்பேர் மற்றவருடைய விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறதால கவனமாக நீங்கள் நடந்துக்கிறது அதிலிருந்து தப்பிக்க உதவும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களை பாதுகாப்பார். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புது முயற்சிகள்லாம் வெற்றியாகும். வீடு, வாகனம் என்ற கனவுகள்லாம் நனவாகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் 8, 10, 12ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதால மறைமுக வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள்லாம் தேடி வரும். செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரம், தொழில் ஆதாயம் தரும். வீண் செலவுகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. நிம்மதியான தூக்கம், சந்தோஷம் நிலை ஏற்படும். மாதத்தின் பிற்பகுதியில் எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். அதிகாரிகளோட ஆலோசனை ஏற்று செயல்படுறதால சங்கடத்தில் இருந்து விடுபட முடியும் உங்களால். விவசாயத்தில் ஆதாயம் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18, 24, 27, செப்டம்பர் 6, 9, 15. பரிகாரமாக நீங்கள் அரசாப விமோசன பெருமாளை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட நலனில் அக்கறை கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால மனசில் இருந்த குழப்பமெல்லாம் விலகும். உழைப்பு அதிகரிக்கும். இருந்தாலும் அதுக்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும். எந்த வேலையை எடுத்தாலுமே அதில் ஏதாவது ஒரு தடங்கு இருந்த நிலைமை மாறும். ஞான மோட்சக்காரகன் கேதுவும் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுறது நன்மையை உண்டாக்கும். உங்களுக்கு மாதம் முழுவதும் ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதோட செப்டம்பர் 3 முதல் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் புதனால் பொன் பொருள் சேரும். பட்டம், பதவி, செல்வாக்குங்கிற நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்துல இருந்த பணமெல்லாம் வரும். புது இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தான ராகுவால் பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றா நடக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்கிறது ரொம்ப அவசியம். விவசாயிகள் சூழ்நிலை அறிஞ்சு செயல்படுறதால நன்மை அதிகரிக்கும். மாணவர்கள் தவறான நண்பர்களை விட்டு விலகி நிற்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18, 19, 27, 28, செப்டம்பர் 1, 9, 10. பரிகாரமாக நீங்கள் சிவசூரிய பெருமானை வழிபட உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.